நியாயப்பிரமாணம் சொல்லுது, உன் செயல்களை நான் அளந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. நீ செஞ்ச தவறுகளை நான் அளந்து பார்க்கணும். விசுவாசம் சொல்லுது, விசுவாசம் கேக்குது. என்ன கேக்குதுன்னா, ஓடி வந்தியா, கிறிஸ்துவ விசுவாசிச்சியா அப்படின்னு கேக்குது. கிறிஸ்துவ நீ பிடிச்சுக்கிட்டியான்னு கேக்குது. கிருபை என்ன சொல்லுதுன்னா, இயேசு கல்வாரி சிலுவையில செய்து முடிச்சிட்டாரு, நீ அதை பெற்றுக்கொள்ளு, உனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, நீ அதுக்குள்ள இளைப்பாரு அப்படின்னு சொல்லுது. நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய செயல்களில் அல்ல, கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்துல தான் உன்னுடைய பரிசுத்தம் இருக்குது. உன் ஆக்ஷன், உன் கிரிய, நீங்க ஓடுறது, நீங்க உழைக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்கிறது, அதுல இல்ல உங்க பரிசுத்தம். கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்துல, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வாழ்றீங்களே, கிறிஸ்துவ சார்ந்து வாழ்றீங்களே, அதுலதான் உங்க பரிசுத்தம் இருக்குது.